ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷியல் பேக் வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஃபேஷியல் பேக். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்றத இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வீட்டிலே நம்ம எப்படி ஃபேஷியல் பண்ணலாம், அதாவது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற ப்ராடக்ட்ஸை வாங்கி வீட்டிலே எப்படி நம்ம ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ நம்மளோட ஸ்கின்னை வந்து கேர் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அதுக்கெல்லாம் எனக்கு டைமே கிடையாது, இருந்தாலும் என்னோட ஸ்கின்னை வந்து நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேஸ் பேக், அதாவது ஒரு ஃபேஷியல் கிட் வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்லலாம் வந்து அஃபோர்டபுளான ஃபேஷியல் கிட்ஸ்லாம் நிறைய கிடைக்குது அண்ட் நிறைய வெரைட்டிஸும் வந்து கிடைக்குது. உங்களுக்கு போர்ஸ் இருக்குன்னா போர்ஸை கம்மி பண்ணுற மாதிரியான ஃபேஷியல்ஸ் அண்ட் டேன்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா டேன்ஸை ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஃபேஷியல் கிட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேஷியல் கிட்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நான் வாங்கியிருக்க ஃபேஷியல் கிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ லேடியோட ஸ்கின் வைட்டனிங் ஃபேஷியல் கிட் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். என்னடா இவ ஸ்கின் வைட்டனிங் ஃபேஷியல் கிட்ட போய் வாங்கியிருக்கான்னு பார்க்குறீங்களா? நான் வந்து பெருசாக ஒயிட் ஆகணும் அப்படின்ட்டுலாம் நான் விரும்ப மாட்டேன். எனக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபேஷியல் கிட் தான் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணணும்னு இருந்தேன். இருந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போகிறோம் இல்லையா, ப்ளூ லேடின்ற இந்த கம்பெனி ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லையா, அதுக்காக வந்து நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பார்லர்ஸ்லாம் ஃபேஷியல் பண்ணி விடுறாங்களே, அந்த மாதிரி நான் வீட்டிலே பண்ணி விடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் ஸ்டே பண்ணியிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ். ஸோ இங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபேஷியல்லாம் வந்து ஃபேமஸ் கிடையாது. ஒரு மேரேஜாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து அவங்க ஃபேஷியல் பண்ணிப்பாங்களே தவிர மற்ற டைம்ஸில் வந்து ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து இந்த வில்லேஜில் கிடையாது. ஸோ இப்போ நான் தான் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு வைட்டனிங் ஃபேஷியல் எதுக்காக வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஷியலை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி ஒரு 2 to 3 days ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேஷியல் பண்ணதோட எஃபெக்ட் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்கின் வைட்டனிங் ஃபேஷியல் கிட் எதுக்காக வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை இந்த ஸ்கின் வைட்டனிங் ஃபேஷியல் கிட் வந்து நான் யூஸ் பண்ணி டக்குன்னு நமக்கு ஏதாவது ஸ்கின்ல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சுன்னா, ஸோ இது ஒரு வில்லேஜ்ன்றதுனால இந்த பீப்புள்ஸ்லாம் வந்து நம்ம இவ்வளோ மணி பே பண்ணுறோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டக்குனாவது நம்ம ஃபேஸில் ஏதாவது ஒரு மாற்றம் தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த ஸ்கின் வைட்டனிங் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இருந்தாலும் புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போட முடியாது இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும், அது எப்படி இருக்குது, ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ஒர்த்லெஸ்ஸா அப்படின்றது பார்த்துட்டு தான் வந்து நம்ம அவங்களுக்கு போட முடியும் இல்லையா. அதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்து என்னோட ஸ்கின்லேயே வந்து போட்டு பார்க்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது போட்டு பார்க்கறதுக்கு, ஏன்னா புதுசாக ஒரு ப்ராடக்ட். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது வந்து VLCCயோடது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டடாக இருந்தது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எனக்கு பயம் கிடையாது. இது வந்து ஒரு புதுசான ஒரு கம்பெனி ப்ராடக்ட்னும் போது நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட என்னோட ஃபேஸை நான் இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த ஃபேஷியல் கிட்டில் பார்த்தீங்கன்னா 5 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளென்சர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்க்ரப் கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் வந்து ஜெல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்த் தான் வந்து நம்மளுக்கு ஃபேஸ் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ப்ராடக்ட்ஸ் இருக்குது இதில். இதோட MRP என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் தான். 270 rupees தான் வந்து நான் இதை பை பண்ணியிருந்தேன். 270 rupees தான் இதை வந்து நான் மீஷோவில் வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த ஃபேஸை வந்து நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கு நான் போகிறேன். வீட்லேயே நம்ம போட்டுக்கு போகிறோன்றதுனால நம்ம கம்ப்ளீட்டாக நெக்லையும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் வைட்டனிங் கிளென்சர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ப்ரே பாட்டில் இருக்க வாட்டர் எடுத்து நான் ஃபேஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். கிளென்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஒயிட் க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஸோ கிளென்சர் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஃபேஸ் நெக் சர்க்குலர் மோஷனில் 3 to 4 minutes வந்து நம்ம கிளென்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. த்ரீ to 4 minutes வந்து கிளென்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் 3 to 4 minutes வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கிளென்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து கம்ப்ளீட்டாக வைப் பண்ணி எடுத்துடலாம். பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் இதில் கொடுத்துருக்கிற டைமிங் இல்லைனா அதுக்கு மேலே வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஒரு 1 minute அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணால் போதும். அதுவும் உங்களுடைய ஆக்னைஸ் இருக்கிற அந்த ஆக்னைஸ் மேலே வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாதீங்க. ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிம்பிள் இருக்குது. இப்படி தான் இருக்குது. ரொம்ப குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸாக இருக்குது. நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ். ஸோ நம்ம ஸ்க்ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ஜென்டலாக வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ரொம்ப ஹார்டாக ஸ்க்ரப் பண்ணிடக்கூடாது. அண்ட் கண்ணுக்கிட்ட வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண வேண்டாம். ஸ்க்ரப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 to 4 minutes வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண சொல்லியிருக்காங்க. சர்க்குலர் மோஷனில் ரொம்ப ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணணும்.
நம்ம ஃபிங்கர் டிப் பண்ணலாம் நம்ம சிங்கிள் அப்ளை பண்ணலாம் ஃபிங்கர் டிப் பண்ணலாம் ரொம்ப லோவா டச் கொடுத்து பண்ணலாம் ஹார்ட் பண்ணக்கூடாது நம்ம அப்ளை பண்ணிருக்க க்ரீம் வந்து ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கணும் ரொம்ப ட்ரையாக இருக்கிறதோட வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது த்ரீ டு 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் இதை வந்து வைப் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா க்ரீம் தான் ஸ்கின் வைட்டனிங் க்ரீம் தேர்டு ஸோ வெட் ஃபேஸில் தான் நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணணும் வெட்டாக்கினா மசாஜிங் க்ரீம் வந்து நல்லா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது இவ்வளோ க்ரீம் எடுத்திருக்கேன் சர்க்குலர் மோஷனில் இந்த க்ரீமையும் வந்து நம்ம மசாஜ் பண்ணணும் மசாஜிங் க்ரீம் தான் இது 10 to 12 மினிட்ஸ் மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க மசாஜ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்வர்ட் டைரக்ஷனில் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஸ்கின் வந்து டைட்டனிங் ஆகும் மசாஜ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்வர்ட் டைரக்ஷனில் தான் வந்து நம்ம மசாஜ் பண்ணணும் ஃபுல்லாகவே ஃபேஸு சின் ஏரியா வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும் 2 கை யூஸ் பண்ணணும் சீக் ஏரியா வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும் அண்ட் நோஸ் ஏரியாவில் இந்த மாதிரி அப்வர்ட் டைரக்ஷனில் அண்ட் கண்ணுக்கிட்ட இந்த மாதிரி அண்ட் உங்களோட ஐப்ரோஸை இப்படி புல் பண்ணுங்கள் நெத்தியில் வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக மசாஜ் பண்ணலாம் உங்களோட ஸ்மைல் லைன்ஸும் இப்படி மசாஜ் பண்ணணும் சின்ன ஏரியாவில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு போட்டு வந்து அண்ட் இங்கேருந்து ஒரு வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஸ் இங்கே ஒரு ப்ரெஸ் இங்கே ஒரு ப்ரெஸ் அண்ட் இங்கே ஒரு ப்ரெஸ் அண்ட் பேக்கில் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ நான் இதை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ண போகிறேன் இந்த ஸ்டெப் வந்து தேர்ட் ஸ்டெப் முன்னாடி பண்ணிருக்கணும் நான் மறந்துட்டேன் ஸோ அதனால இப்போ நான் ஸ்டீம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் ஒரு கிளாத் ரெடி பண்ணி ஒரு ஃபேஸில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டீம் எதுக்காக பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக் அண்ட் ஒயிட் இப்போ வந்து நம்மளோட கோர்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தால் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ என்கிட்ட இருக்கு இல்லையா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ரிமூவ் பண்ணுறது ஸோ இதை வச்சு வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு வரும்னு தெரியல சப்போஸ் யூஸ் கொஞ்சமாக வருது ரொம்ப நிறையலாம் இல்லை ஆக்சுவலி எனக்கும் நிறைய இல்லை லைட்டாக தான் இது இன்னும் நான் ஃபுல்லாக வந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன் லைட்டாக வருது நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த் ஸ்டெப்புக்கு போயிடலாம் ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஜெல் அப்ளை பண்ண போகிறோம் வெட் ஃபேஸில் வந்து 5 to 6 மினிட்ஸ் வந்து ஜெல் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க ஜெல் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது வேறு என்ன சொல்ல முடியும் ஜெல் தான் ஓகே வெட் ஃபேஸில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம இதை ஒயிட் பண்ணிட்டு வந்துடுறேன் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக்கு ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் பேக் போட்டுறோம் ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் வந்து பேசக்கூடாது ஃபேஸ் பேக் நல்லா ஒரு ஈவன் லேயராக போட்டுட்டு 4 to 5 மினிட்ஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து அதை நம்ம ஒயிட் பண்ணிடலாம் ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டியாக ஒரு க்ளே மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது எனக்கு இந்த நோஸோட கார்னர்ஸ்லாம் பயமாக இருக்குது எனக்கு ஆக்சுவலி ஒரு வேளை ஸ்கின் ஒயிட்டனிங்னோடனே கொஞ்சம் ப்ளீச் ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களோன்னு கொஞ்சம் பயமாகவே இருக்குது சாரி ஃபேஸ் பேக் போடணும் பேசக்கூடாது ஸோ பேசலை ஒயிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன்
உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இந்த ஃபேஸ்க்கும் இப்போ இருக்க ஃபேஸ்க்கும் ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபேஸ் பேக்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. நார்மலாக ஒரு முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் போட்டால் எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மற்றபடி பெருசாக எதுவும் வித்தியாசம் இன்றைக்கி தெரியல. ஒருவேளை 2 days கழிச்சு தெரியுமா எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண போகிறது தான் வந்து ரொம்பவே முக்கியம். இது நம்ம யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு 12 ஹார்ஸ்க்கு வந்து நம்ம எந்த வித சோப்பும் எந்த வித க்ரீமும் எதுவுமே நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது. எந்த பவுடரும் எதுவுமே போடக்கூடாது. வெறும் வாட்டரில் மட்டும்தான் நம்மளோட ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணணும். சோப் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 12 ஹார்ஸ்க்கு இதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதிகபட்சம் ஒரு 2 daysக்கு வந்து நம்ம எதுவும் நம்மளோட ஃபேஸ்க்கு போடாமல் இருந்தோம்னா இன்னும் கூட நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து என் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. 2 days கழிச்சு எப்படி இருக்குன்றதை நான் ஒரு ஷார்ட்ஸாக வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் அந்த ஷார்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த மாதிரியான பியூட்டி ரிலேட்டடான வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்ல டாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணலன்னா இதுதான் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். எங்கேயும் போய் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் நிறையா போஸ்ட் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட நான் கிளம்புற நேரம் வந்துச்சு. இதோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, bye from Christy. Tata, bye.